நம்ம உடம்புக்குள்ளே வந்து மற்ற கிருமிகள் வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த ஸ்கின் தோல் கவர் ஆகிருக்கு. நம்ம போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி வந்து இந்த நம்ம சுவாசிக்கிற காற்று தான். காற்று உள்ளே போகும்போது அதோடு சேர்ந்து இந்த நுண்கிருமிகளும் உள்ளே போய் தொண்டையில் வந்து மூக்கிலையோ தொண்டையிலையோ அங்கே இருந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி சளி பிடிக்கிறதோ தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதோ வரலாம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து இந்த காற்று வழியாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருந்த ஒருத்தர்கிட்ட நம்ம போய் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி நம்ம அலுவலகத்துலேயோ ரொம்ப க்ளோஸ்டு ரூமில் இருக்கோம், ஏசியில் இருக்கோம், 10 பேர் அந்த சின்ன ரூமில் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த காற்று வழியாக மற்றவங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு உடம்புல நிறைய இம்யூனிட்டி நிறைய இதெல்லாம் இருந்தாலும் சில சமயம் அந்த இம்யூனிட்டி ஓவர் கம் பண்ணி இந்த பாக்டீரியாவோ வைரஸோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் அடிக்கடி முதல்ல வர்றது வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து மூக்குலையோ இல்லாட்டி தொண்டையிலையோ நம்ம பார்க்குறோம்.